ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். கோல்டு சம்மந்தமாக ஒரு கோல்டு பர்ச்சேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது என்ன பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் உள்ள வர்க்கலா அப்படிங்கிற இடம் தாங்க. ஸோ நான் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு ஒரு 1 டே ட்ரிப்பாக தான் போயிட்டு வந்திருந்தேங்க. இதை பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து அழகன் முருகன் நம்மளோட இன்னொரு ட்ராவல் சேனல் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சேனலில் வந்து நான் போகிற பிளேசஸ், சென்னையை சுற்றி நான் கவர் பண்ணுற பிளேசஸ், நிறைய முருகன் கோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். அந்த இடங்கள் எல்லாமே அதில் வருங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கண்டிப்பாக அந்த யூடியூப் சேனலோட லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை அந்த சேனலுக்கும் கொடுங்க. இந்த பிளேஸில் வந்து ஒரு நாளில் என்னென்ன இடங்கள்லாம் நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BIMAGold.com. அதில் வந்து அப்பப்பைக்கு வந்து நோ மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போடுவாங்க, ஆஃபர் எல்லாம் போடுவாங்க. இன்றைக்கி June 6th, இன்றைக்கி அந்த ஆஃபர் வந்து போட்டிருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து 9130 rupees. 22 கேரட் per கிராம் கோல்டு ரேட் வந்து 9130 rupees. பட் பீமாவில் என்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னா 9009 rupees அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி சில்வர் ரேட் per கிராம் பார்த்தீங்கன்னா 90 rupees போட்டிருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து 114 rupees. அதே மாதிரி 0% மேக்கிங் சார்ஜஸ் ஆன் கோல்டு, டைமண்ட் அண்ட் சில்வர்னு போட்டிருக்காங்க. பட் இது எப்போயுமே காயினுக்கோ சில்வர் பாருக்கோ அப்ளிகபிள் கிடையாதுங்க. மாதிரி டைமண்ட் காஸ்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 25,000 ஒரு கேரட்டுக்கு வந்து ஆஃபர் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அது போக நம்மளுடைய மினிமம் பர்ச்சேஸ் வந்து 25,000க்கு மேலே இருக்கணுங்க. இதுக்கு முன்னாடி போட்டது எல்லாமே 50,000 அபவுண்ட் போட்டிருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,000 அபோவே நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த 0% மேக்கிங் சார்ஜில் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி இதில் வந்து ஒரு சின்ன ட்ரிக் சொல்லி கொடுக்க போகிறேங்க. ஏன்னா இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போய் பார்க்குறப்ப ஸ்டோன் வச்சு இல்லை பீட்ஸ் வச்சு பவளம், முத்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நிறைய இருக்க மாதிரி தான் பொருட்கள் இருக்கும். ஸோ பட் அதை வந்து தவிர்த்து பிளெயின் திங்ஸாக நீங்கள் எப்படி வாங்கலாம், அது இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டோட ஒத்து போகிறப்ப நமக்கு லாபமாக இருக்கா நஷ்டமாக இருக்கா. ஏன்னா அவங்க வந்து வேஸ்டேஜ் வந்து போட்டுருவாங்க, போட்டு ஜிஎஸ்டி போட்டு கடைசியில் திரும்ப வந்து அந்த வேஸ்டேஜை மைனஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. நீங்கள் வந்து இதில் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இப்போ நான் கிளிக் பண்ணினதும் வெறும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோன் ஐட்டம்ஸ் தான் வரும். பிளெயின் ஐட்டம் வந்து அங்கங்கே தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இதை செக்ரிகேட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபில்ட்ரு ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழே அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கேஷன் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டைல் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் நான் சமயம் வந்து இந்த ஸ்டைல் ஆப்ஷன் வராதுங்க. ஸோ நீங்கள் வந்து 2-3 தடவை அதை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா பாருங்கள், பேர்ல் டிசைன் ஸ்டார்டடு அந்த மாதிரி வந்திருக்கா. இதில் இந்த பிளெயின்னு கொடுத்துருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணி அப்ளை நவ் அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ வந்து பியூர் கோல்டு ஐட்டம் மட்டும்தான் இருக்கும். ஒரு சில இதில் வந்து எனாமல்ஸ் வேணால் இருக்கலாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இதில் பெண்டன்ட் வரும், உங்களுக்கு செயின் வரும், பிரேஸ்லெட் வரும், ஸ்டட்டு வரும், எல்லாமே வரும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பர்டிகுலராக இல்லை எனக்கு ஸ்டட்டு தான் வேணும், பேங்கிள் தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் வந்து அந்த ஃபில்டர் ஆப்ஷன்லேயே நீங்கள் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சில நேரம் என்ன வரும்னா சில்வர் ஐட்டங்கள்ஸ்லாம் வரும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து பார்த்துக்கிட்டே வர்றப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு வந்து என்னோடய பட்ஜெட் வந்து ஒரு 30,000 தான் இருக்குது. ஏன்னா 25,000க்கு மேலே வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ 25,000லேருந்து 30,000க்குள்ளே ஏதாவது ஒரு பொருள் இருக்கா, நம்ம வந்து யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிருப்போம். சரி காயினாக வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஆஃபரில் நீங்கள் வாங்கி கொடுக்குறப்ப பொருளுக்கு பொருள்னு ஆயிடுச்சு, ஆனால் நம்ம மேக்கிங் சார்ஜ் கொடுக்காமே இருக்கும்ல அந்த மாதிரி. ஸோ லோயஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்ணுறேன். அந்த ஷார்ட்டுங்கிறதுல போய் பார்த்தா சில்வரில் உள்ள அனைத்து பொருட்களும் வருது இதில். இப்போ ஸ்பெயின் ஆர்டிகல்ஸ் எல்லாமே. ஸோ பட் நான் கோல்டு தான் பார்க்க போகிறது அப்படிங்கிறனால திரும்ப அந்த ஃபில்டர் ஆப்ஷனில் போய் மெட்டலில் வந்து கோல்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை ஃபில்டர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு பிளெயினாக கோல்டு ஐட்டம்ஸ் மட்டும்தாங்க வரும். இந்த மாதிரி பார்க்குறப்ப சின்னதாக பெண்டன்ட்டு பாருங்கள், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 6,000 rupeesலேருந்தே உங்களுக்கு வந்து நிறைய கோல்டில் கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. ஆனால் இது எல்லாமே 25,000க்கு மேலே வாங்குறப்ப தாங்க அப்ளிகபிள். நீங்கள் வந்து இப்போ 10,000 rupeesல இருக்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு 15,000 rupeesல ஒரு 2 பொருளாக கம்பைன் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பட் பில்லிங் வந்து வர்றப்போ உங்களுக்கு அபவுட் 25,000 இருந்தால் மட்டும்தான் அந்த வேஸ்டேஜ் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் உங்களுக்கு.
ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் வாங்குறப்ப கடைகளில் கண்டிப்பாக நமக்கு வேஸ்டேஜ் வந்து ஒரு 12 to 18% வரையும் எல்லா கடையிலையும் போட தாங்க செய்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கு வந்து குட்டியான ஸ்டட்டு இந்த மாதிரிலாம் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ இந்த ப்ராடக்ட் டைப்பில் போய் நீங்கள் வந்து இயர்ரிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க, ஃபில்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு பிளெயின் இயர்ரிங்ஸ் மட்டும் வரும். அதுவும் லோயஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கனால நமக்கு இருக்கிற மினிமம் ப்ரைஸ்லேருந்து மேக்ஸிமம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இதில் வர்ற கோல்டு பியூரிட்டி வந்து நிஜமாகவே நிறையா பேர் செக் பண்ணியும் போட்டிருக்காங்க. பர்சனலாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு மோர் தென் ஒரு 20 பீப்புள்ஸ் வந்து இது வரைக்கும் வாங்கியிருக்கேன்னு எனக்கு வந்து ஃபோட்டோ காப்பி சென்ட் பண்ணியிருந்தாங்க. வெளியே கடையில் போய் கிராஸ் செக்கும் பண்ணிவிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே 91.6 உங்களுக்கு 916 நகை அப்படிங்கிறது வந்து இவங்கக்கிட்ட 91.8 இருக்குது, 92.1 இருக்குது, அந்த மாதிரி தான் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ கோல்டில் வந்து அவங்க காம்ப்ரமைஸே இல்லைங்க. ரொம்ப பியூரிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ டெலிவரி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு 1 வீக்கில் வர்றது வந்து அட்சய திதியை ஒட்டி நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருந்தனால கொஞ்சம் ஒரு 15 to 20 டேஸ் ஆயிருந்தது. அதனால் ஒரு சில பேர் பயந்தாங்க, என்னடா நம்ம காசு போட்டோம் வருமா வராதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு மாறி மாறி மெசேஜு மெயிலெலாம் அனுப்பியிருந்தீங்க. பட் எல்லாருக்குமே கிடச்சிருச்சுங்கிறதும் எனக்கு திரும்ப வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நான் வாங்க போகிறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைங்க, எனக்கு பட்ஜெட்டே இல்லை. எனக்கு இந்த ஸ்டட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் என்ன கால்குலேஷன் நான் போட்டு காமிச்சிருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் போய் 0% வேஸ்டேஜில் கடையிலே வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்டட்டை. நமக்கு என்ன ரேட் வருது, ஸோ பீமாவில் என்ன ரேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன கம்பேரிசன் போட்டிருக்கேங்க. இதோடைய வெயிட் பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் வெயிட் வந்து 4.420 கிராம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அரை சவரனில் இருக்குது அந்த கம்மல். ஸோ அவங்களோட மார்க்கெட் ரேட் வந்து 9,009 ருபீஸ் இன்ட்டு 4.42 போட்டால் கிட்டத்தட்ட 39,820 ரூபா வருதுங்க. அது போக வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 8,561 ரூபா போட்டிருக்காங்க. ஏன்னா நான் இப்போ அந்த வேஸ்டேஜை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல. ஏன்னா நோ மேக்கிங் சார்ஜில் தான் வாங்க போகிறோம். அதை ரெண்டையும் ஆட் பண்ணி ஜிஎஸ்டி வந்து ஒரு 1,451 ரூபா போட்டிருக்காங்க. ஓவராலாக ஆட் பண்ணுறப்ப ஒரு 49,832 ருபீஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் கிட்ட வந்திருக்குங்க. இதில் அந்த போட்டிருந்த வேஸ்டேஜ் இருக்குது பார்த்திங்களா, 8,561 அதை மைனஸ் பண்ணிவிட்டு 41,271 ரூபா 41,271 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது என்னோடய கால்குலேஷனுங்க. அதே 4.420 கிராம் தான் உங்களுக்கு. இது வந்து இன்றைக்கி 1 கிராம் 22 கேரட் மார்க்கெட் ரேட் வந்து 9,130 ரூபா. ஸோ இதை வந்து அந்த 4.420 அந்த ஸ்டட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா 4.42 அது இன்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் ரேட் 9,130 மல்டிப்ளை பண்ணால் 40,354 ரூபா வருதுங்க. இதுக்கு 3% ஜிஎஸ்டி போட்டோம்னா 1,210 ரூபா வருது. ஸோ டோட்டல் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 41,565 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட 41,565 ருபீஸ் வருது. ஸோ இது வந்து இன்றைக்கி ஒரு காயின் 0% மேக்கிங் சார்ஜில் காயின் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, ஒரு 4 கிராம் 420 மில்லிகிராமில் ஒரு காயின் வாங்கினா என்ன ரேட் விழுமோ அதே தான் இந்த ப்ராடக்ட்டுக்கு விழுது உங்களுக்கு கடையில் போய் வாங்கினீங்கன்னா கூட. பட் பீமாவோட ரேட் பாருங்கள் 41,271 ரூபா. ஸோ கண்டிப்பாக இது ஒரு ப்ராஃபிட்டபிள் தான். ஏன்னா நமக்கு கடையில் போய் வாங்கினா கூட நமக்கு 565 வருது, இங்கே 271, கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபா கிட்ட டிஃப்ரென்ஸ் வருதுங்க. நீங்கள் இதை ஆட் டு கார்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும், அப்புறம் ஒரு பாஸ்வேர்டு அனுப்புவாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் செக் அவுட்டுன்னு கொடுத்தீங்க, அமௌண்ட் டு பேயில் வந்து கிளிக் பண்ணணும். அசப் பீமா இதுன்னு கொடுத்தீங்கன்னா செக் அவுட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூகுள் பேவா, யூபிஐயா, இல்லை நெட் பேங்கிங்கா அந்த மாதிரி கேட்கும். ஸோ இதில் போய் நீங்கள் பே பண்ணி இந்த பொருளை வந்து நீங்கள் ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த 0% மேக்கிங் சார்ஜ் ஆஃபர் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட மணி இருக்குது, ஒரு 25,000க்கு மேலே ஒரு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாங்க. நான் இது வந்து யாருக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ நம்ம கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் கோல்டில் கொடுக்கணும், ஆனால் நம்ம செய்குலி சேதாரத்துக்கே நிறையா கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த மாதிரி இதில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கிஃப்டிங்க்கும் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். உங்களுக்கு நம்மளும் செய்குலி சேதாரம் இல்லாமல் வாங்கிக்கலாம், இல்லை நம்மளே பர்சனல் யூஸ்க்கும் வாங்கலாம். பட் ரிங்கு வாங்குறப்ப நம்மளோட சைஸ் வந்து ஃபிட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியலங்க எனக்கு. அதில் சில டவுட்ஸ் இருக்குது. ரிங்கு பேங்கெல்லாம் வாங்குறப்ப நம்ம கைக்கு சேராமல் போயிடுச்சுன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். பட் செயின் வந்து வாங்கியிருக்காங்க, பெண்டன்ட் வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி ஸ்டட்டு வந்து நிறையா பேர் வாங்கி எனக்கு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருக்காங்க. ஜிமிக்கிலாம் ப்ளெயின் ஜிமிக்கி வாங்கி ரொம்ப அழகாக இருந்ததுங்க.
ஸோ எனக்கு இப்போதைக்கு என்னோடய நகை வந்து பேங்க்கில் கிட்டத்தட்ட 10,00,000 இருக்குது. அதை வந்து திருப்புறதுல தான் மும்முரமா இருக்கேன். ஸோ நான் இதில் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை நான் இப்போதைக்கு. ஃப்யூச்சரில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே நம்மளுடைய ட்ராவல் சேனலான அழகன் முருகன் சேனலுக்கும் உங்கள் லவன் சப்போர்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக அந்த சேனலோட சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கு எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணுறேங்க. அதே மாதிரி எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.